மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மாறி வரக்கூடிய காலநிலை மற்றும் நம்மளுடைய உணவு முறை மாற்றத்தினால நிறைய நோய்கள் வருது. நம்ம ஆரோக்கியமான உணவு நினைச்சு நிறைய உணவுகள், அதுவும் வெளியில நம்ம சாப்பிடுறோம். ரெஸ்டாரண்ட்ல உள்ள நைட்ல நிறைய ஃபுட் எடுக்கிறது, இல்ல அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி உணவுகள் நிறைய எடுக்கிறதுனால நிறைய நமக்கு ஸ்டொமக், அது வயிற்று பிரச்சனைகள் நிறைய வருது. சாதாரணமாக வயிற்றுல அல்சர் இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளம். எனக்கு தொடர்ந்து வயிற்றுல அல்சர் இருந்துகிட்டே இருக்கு, சாப்பிட்ட உடனே வயிறு எரிச்சல் ஆகுது, இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி அதிகமான எரிச்சல் இருக்கு, இன்னும் ஒரு சிலருக்கு மலக்குடல் பகுதியில அதிகமான வலி இருக்கு, இது எல்லாமே சொல்லுவாங்க. தொடர்ந்து அல்சர் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக கவனமாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து எனக்கு 4 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குங்க, 5 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் இது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கேன்சராக, புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக நம்ம கேன்சர் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா, கேன்சர்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்ல எண்ட் ஸ்டேஜ், அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் தான் நிறைய பேருக்கு டயக்னோஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு அறிகுறிகளே தெரியாம ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நோயாகத்தான் இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் பரவுது. பெரும்பாலும் இந்த ஸ்டொமக்ல வரக்கூடிய கேன்சர், ஸ்டொமக்ல வரக்கூடிய இந்த வயிற்று பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய், கேஸ்ட்ரிக் கேன்சர் அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னா நம்ம வயிற்றோட உள்புறத்தில் இருக்கக்கூடிய இன்னர் லேயர்ல ஃபர்ஸ்ட் பரவ ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்டொமக் அல்சர் சொல்லுவாங்க. வயிற்று பகுதி எனக்கு புண்ணு இருந்துகிட்டே இருக்கு, இன்னர் மியூகோசா அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் மியூகோசால நமக்கு புண்கள் ஏற்பட்டு அது என்ன ஆகும்னா செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு வயிற்றோட, ஸ்டொமக்கோட வெளிப்பகுதி வரைக்கும் புண்கள் பரவ ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம விடும்பொழுது அதிகமாக ப்ளீடிங் ஏற்பட்டு இதுல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே நாளடைவில் கேன்சர் செல்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய கேன்சர் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து வளர ஆரம்பிச்சு குடல் முழுவதும் பரவி அடுத்ததாக நமக்கு மலக்குடல் பகுதியிலும் நமக்கு பரவுது. ஏனோரெக்டல் கேன்சர் நிறைய பேருக்கு பார்க்க முடியுது, கோலான் கேன்சர் நிறைய பேருக்கு இப்ப பார்க்க முடியுது. பொதுவா இந்த கேன்சர் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்டொமக் அல்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, நீண்ட நாட்களாக அல்சர் இருக்கு, அல்சரோடயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வரலாம். அடுத்து எப்பவுமே நான் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றேன், வெளியிலேயே நான் ஃபுட் எடுத்துக்கிறேன், ஒர்க் பண்ற இடத்துல, இல்ல ஹாஸ்டல்ல தங்கி நான் ஒர்க் பண்றேன், இல்ல ரூம் எடுத்து நான் தங்கி ஒர்க் பண்றேன், இப்போ எப்பவுமே நான் அவுட் சைட் ஃபுட் தான் நிறைய சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. ஏன்னா அவுட் சைட் ஃபுட் தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது அதுல சேர்க்கக்கூடிய பல ரசாயனங்கள், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த உணவு கெடாமல் இருப்பதற்கு, அட்ராக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ், நல்ல எண்ணெயில பொரித்த உணவு, அதுக்கப்புறம் கிரில் பண்ணது, டைரக்டா கேஸ்ல நம்ம ஹீட் பண்ணி எடுக்கக்கூடிய உணவுகள், அடுத்ததாக ரொம்ப நாளா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த மாமிச உணவுகள், இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கும் பொழுது நம்ம பெயரே தெரியாத நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய உப்பு வகைகள் அந்த உணவுல சேர்த்து ஒரு பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும்ட்டு நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ், டேஸ்டுக்காக நிறைய டேஸ்ட் மேக்கர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நிச்சயமாக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நிறைய பேருக்கு கோலான் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலக்குடல் பகுதியிலும் கேன்சர் ஏற்படுது. இது நீண்ட நாட்களாக கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி உணவுகள்ல நம்ம ஹைஜீனிக் இல்லாத உணவுகள் எடுத்து நீண்ட நாட்களாக மலம் கழிக்காமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய நபர்கள், நிச்சயமாக நீண்ட நாட்களாக ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இப்போ எனக்கு கேன்சர் இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம்? பொதுவா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தா அது கேன்சர் வரைக்கும் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஆனா இந்த கேன்சர் இருக்கக்கூடிய வயிற்று பகுதியில கேன்சர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, அல்சர் இருக்கிறதுனால அடிக்கடி பசி ஏற்படுறது, வயிற்றுல எப்பவுமே ஒரு அசிடிட்டி மாதிரி வயிறு எரிச்சலாக இருந்துகிட்டே இருக்கிறது, பசியின்மை, ஒரு சிலருக்கு நிச்சயமாக பசியின்மை இருக்கும், இரும்பும் போதோ இல்ல மோஷன் போகும்போதோ நமக்கு ப்ளீட் ஆகுறது, இரும்பிட்டே இருப்போம், டக்குன்னு எனக்கு வாயில ரத்தம் வருது, இல்ல மோஷன் போகும்போது கலந்த ரத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க. அதிகமா ஸ்வெட்டிங் ஆகுறது, படபடப்பு, பால்பிட்டேஷன் வர்றது, உடல் எடை குறையிறது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் குறைய ஆரம்பிக்கிறது, அடிக்கடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேர் லாஸ், ட்ரை ஸ்கின், நகங்கள்ல எல்லாமே ஒரு வெடிப்புத்தன்மை, பிரிட்டில்ஸ் ஆகுறது,
இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். முக்கியமாக எந்த உணவுமே எடுக்க முடியாது. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு எடுத்த உடனே திரும்ப வாமிட் பண்றது, இல்ல இன்டைஜஷனா ஃபீல் பண்றது, வயிறு ப்ளோட்டிங்கா இருக்கிற மாதிரி, நீண்ட நாட்களாக எனக்கு மோஷன் போல, இல்ல சடனா எனக்கு பேதி ஆகுது. அந்த பேதியில ரத்தம் கலந்து போற மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா நிச்சயமாக குடல் பகுதியில், வயிற்று பகுதியில் வரக்கூடிய புற்றுநோயாக இருக்கலாம். இமிடியேட்டா நம்ம டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்து அதற்கான தகுந்த சித்த மருந்துகள் எடுக்கலாம். இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னா, இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன், 3rd ஸ்டேஜ்ல இருக்கேன், 4th ஸ்டேஜ்ல இருக்கேன். எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலாம்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். தயங்காமல் உடனடியாக நம்ம சித்த மருந்துகள் எடுக்கலாம். இதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெரிடிட்டியா நமக்கு கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு பேரண்ட்ஸ்க்கு இருந்தது, தாத்தா பாட்டிக்கு இருந்தது, எனக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றவங்களுக்கும், அது வராமல் கேன்சர் செல்ஸ் நம்ம பாடியில growth ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய தடுப்பு முறைகள், தடுப்பு மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. ஒருவேளை நமக்கு வயிற்று பகுதியில கேன்சர் இருக்கும் பட்சத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள், சிரஞ்சீவி லேகியம், சிரஞ்சீவி தைலம் உள்ளிட்ட மருந்துகள் ஸ்பெஷலா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது பேர்லயே இருக்கிற மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை அழிக்க ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா மண்டூராதி கஷாயம், மண்டூராதி செந்தூரம் நம்ம கொடுக்கிறோம். இந்த மருந்துகள் எல்லாமே நிச்சயமா மருத்துவர் அறிவுரைப்படி எடுக்கணும். இது எல்லாமே பெருமருந்து வகையை சேர்ந்ததுனால இந்த மருந்துகள் அளவுப்படி தொடர்ந்து நம்ம எடுத்துட்டே வரும்போது ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை அழித்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல்களையும் அழித்து நாளடைவில் இதுல இருந்து முற்றிலுமாக குணமாகலாம். நிறைய பேர் நான் இந்த ரேடியோ எடுக்கிறேன், கீமோதெரப்பி எடுக்கிறேன், இந்த மாதிரி சிகிச்சைகள் இல்லாமலேயே சித்த மருந்துகள் எடுக்கும்போது முற்றிலும் குணமாகும். நம்ம உணவில் தினமும் நம்ம என்ன சேர்த்துக்கணும்? மஞ்சள். மஞ்சளை நாம் மறந்தது இந்த புற்றுநோய்க்கான முக்கியமான ஒரு வழிமுறை, அதாவது வழி வகுக்குதுன்னு சொல்லலாம். தினமும் முன்னாடி எல்லாம் நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம், உணவுல நிறைய மஞ்சள் சேர்த்து சாப்பிடுவோம். மஞ்சளை மறந்தது புற்றுநோய்க்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். மஞ்சள், இஞ்சி, பூண்டு, முக்கியமா சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, சின்ன வெங்காயம் நல்லா அரைத்து சாறு எடுத்துக்கணும். இது கூட கருப்பட்டி சேர்த்து நம்ம நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுக்கணும். இந்த பாகை டெய்லி 3 வேளை 10 ml நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். இதனோட நம்ம கொடுக்கக்கூடிய சித்த மருந்துகள் எடுக்கணும். முக்கியமா நான் என்னென்ன உணவு முறைகளை தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம வெளியில அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு எந்த மாதிரி உணவு கொடுக்குறோமோ அந்த மாதிரி எடுக்கணும். சோ கடையில நான் இட்லி தோசை மாவு வாங்குறேன் அப்படின்றதையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இட்லி அப்படின்றது எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு உணவு. ஆனா நம்ம இன்னைக்கு நிறைய கடைகள்ல பாக்குறோம், பேரே தெரியாம பாக்கெட்ல அடைச்சு அடைச்சு வச்சிட்டு இருக்காங்க. அது எப்போ நம்ம தயாரிக்கிறாங்க, எப்போ எக்ஸ்பிரி ஆகுது, எந்த தகவலுமே இல்லாம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு விக்கிறத நம்ம பாக்குறோம். அது எல்லாமே வாங்கி சாப்பிடும்போது நிச்சயமாக நம்ம வயிற்று பகுதியில ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வருது. தொடர்ந்து இது எடுக்கும்போது இதுல சேர்க்கக்கூடிய சுண்ணாம்புக்கள்ல இருந்து, அது புளிக்காம இருக்கணும்ன்றதுக்காக சேர்க்கக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ்ல இருந்து நம்ம வயிற்று பகுதியில நிச்சயமாக புண்களை ஏற்படுத்தும். கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம். அதனால நம்ம கேன்சர் வர்றதை தடுக்கணும்னா நம்ம வீட்லயே ஆரோக்கியமாக இட்லி தோசை மாவுகளை ரெடி பண்ணணும். ரெடி டு ஈட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்த டின்ல அடைக்கப்பட்டு வரக்கூடிய உணவுகள், மாமிச வகைகளை, ஃப்ரோசன் மீட், இதையும் நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே தவிர்த்துட்டு நம்ம வீட்டுல ஆரோக்கியமாக சமைத்து சாப்பிட்டுட்டு இதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் எடுத்துட்டு வந்தோம்னா வயிற்று பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் மட்டும் இல்ல, நம்ம உடல்லையும் அடுத்த தலைமுறைக்கும் புற்றுநோய் வராமல் நம்ம தடுக்க முடியும். இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.